பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த அருமையான சத்தியங்களை கேட்கும்படியாக நான் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்கள், இன்றைக்கும் கூட ரொம்ப முக்கியமான ஒரு அற்புதமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். காலையில் ஆவியானவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பினார் பாருங்க. அது எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்குற மாதிரி இருந்தது. நேரமே எழுப்பி விட்டார் அவருடைய வார்த்தையை சொல்லும்படியாக. பிரியமானவர்களே, அற்புதமான வார்த்தைகள் பேதுருவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் எப்படி தன்னுடைய சித்தத்தை பேதுருவுக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்றத இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நிச்சயமாய் அவர் ஒவ்வொருத்தரோடையும் பேசுகிற தேவனாயிருக்கிறார். இந்த காலை வேளையில் எதிர்பார்ப்போடு கூட கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நீங்களும் தியானம் பண்ணுங்க. அவர் உங்களோடும் பேசுகிற தேவனாயிருக்கிறார். அவர் பேசுகிற தெய்வம் பாருங்க. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, நம்மோடு கூட இருக்கிற தேவன். அவர் நல்லவர். இந்த காலை வேளையிலையும் அவருடைய பிரசன்னத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போறோம். லூக்கா 5வது அதிகாரம் பாருங்க. லூக்கா 5வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். திரள் ஜனங்கள் ஏசாண்டவரை பின்பற்றி வந்தாங்க. கடற்கரையில் பார்த்தா அவ்வளோ போட்டுகள் நின்றுட்டு இருக்கு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு போட்டை பர்டிகுலராக ஒரு போட்டை பார்த்து அந்த போட்டில் ஏறி உட்காந்துக்கிட்டாரு. உட்காந்து வார்த்தையை கொடுப்பதற்காக ஏறி உட்கார்ந்தது. அதை தற்செயலாக பார்த்தா அது சீமோன் பேதுருவினுடைய போட்டாக இருந்தது பாருங்க. 3வது வசனம். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி 4வது வசனம், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். பாருங்க, பேதுரு அந்த முறை ஆண்டவர் சந்தித்த அந்த அன்னைக்கு பார்த்தா ராத்திரி புறம் மீன் பிடிச்சிருக்காங்க பாருங்க. ராத்திரி புறம் போய் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, ஒரு மீனும் கூட கிடைக்கல. இது ஆண்டவருக்கு தெரியும். தெரிஞ்சதுனால தான் இந்த பேதுருவை மீட் பண்ணுறதுக்காக காலையில் போயிருக்கிறாரு. போய் கரெக்டாக பேதுருவோட போட்லேயே ஏறி இருக்கிறாரு. பேதுரு ஆசையாக தன்னுடைய போட்டை கொடுத்துட்டாரு ஊழியம் பண்ணுறதுக்காக. அதில் ஏறி போய் ஆண்டவர் உள்ளே போய் கொஞ்சம் கடற்கரையிலேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி கொண்டு போய் போட்டை நிறுத்திட்டு அங்கேருந்து பேச தொடங்குறாரு. பேச தொடங்கினது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறாரு. பாருங்கள், இவங்க ராத்திரி பூரா கஷ்டப்பட்டது ஆண்டவருக்கு தெரியும். இவங்க ராத்திரி பூரா கஷ்டப்பட்டும் ஒரு மீனும் கூட அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரிஞ்சுதா. அதே போட்ல ஏறி சீமோனோடையே பேசி நீ ஆழத்துல தள்ளி கொண்டு போய் நீ வலைய போடுப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. 5வது வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். பாருங்க, ராத்திரி பூரா நாம் போட்டாச்சு ஆண்டவரே, ஒரு மீன் கூட கிடைக்கல. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க உங்களுடைய தொழிலையோ உங்க குடும்ப விஷயங்கள்லையோ உங்களுடைய வேலைகள் எதுவா இருக்கட்டும், உங்களோட முயற்சிகள் எத்தனை வேணா செய்திருக்கலாம். எங்கெங்கேயோ ஓடி என்னடவோ ஒவ்வொரு மனுஷங்க சொன்ன ஐடியால இப்படி செஞ்சா நம்மளுக்கு லாபம் வரும், இப்படி செஞ்சா லாபம் வரும், இதை செஞ்சா வாய்க்கும் அப்படின்னு நீங்க ஒவ்வொருத்தருடைய ஆலோசனைகளையும் கேட்டு அதெல்லாம் பார்த்தா ரொம்ப அறிவுபூர்வமா இருந்திருக்கலாம், ரொம்ப ஞானமா இருந்திருக்கலாம், அவங்கெல்லாம் செஞ்சு ரொம்ப சக்சஸா இருந்திருக்கலாம். அதனால உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். அதே பார்த்து நீங்களும் செய்திருக்கலாம். இப்படியெல்லாம் செய்தும் ஒரு லாபம் கூட வரல. இருந்ததே எல்லாம் தொலைச்சிட்டு ஃபுல்லா நான் லாஸ்ல உட்காந்துருக்கேன். ஒரு மீன் கூட எனக்கு கிடைக்கல, ₹1 கூட எனக்கு லாபம் இல்லை, என் குடும்ப வாழ்க்கையே உடஞ்சு போச்சு, என்னோடது எல்லாத்தையும் நான் தொலைச்சிட்டேன் அப்படிங்கிற நிலைமையில நீங்க இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் தயவாக இந்த லூக்கா 5வது அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். நீங்க ஆழத்துல தள்ளி கொண்டு போய் உங்கள் வலைகளை போடுங்கள். கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்கு மீன்களை வைத்திருக்கிறார். எல்லா மீன்களும்
கண்டிப்பா உங்களோட நெட்டை பார்த்து நான் இந்த மனுஷனுடைய நெட்ல ஏறிக்கிறேன்னு சொல்லி எல்லா மீன்களும் வந்து ஏறும். இது ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர். எப்போ நம்மளுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை நம்பி, ஆண்டவரே இவ்வளோ நாள் நான் என்னுடைய முயற்சிகளை செய்துட்டு இருந்தேன், எல்லாமே தோத்து போச்சு, எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு, இனி நான் என்னுடைய வழிகளில் நான் போக மாட்டேன், உங்களோட வார்த்தையின்படி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து பதிலை பெற்றுக்கொண்டு நீங்கள் வேலையை செய்யும்போது நிச்சயமாகவே அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. அவருடைய சித்தத்தின்படி, அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நீங்கள் கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, ஆண்டவரே நீங்கள் என்னோட பேசுகிற தேவன், நான் எதை செய்ய நீங்கள் சித்தமாக இருக்கீங்க அதை நான் செய்கிறேன் ஆண்டவரே, உங்கள் வார்த்தையின்படி நான் போய் வலைய போடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனுஷங்களுடைய வார்த்தைகளை விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி லகுவா, பீஸ்ஃபுல்லா, சந்தோஷமா நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்கள் வேலையை செய்யும் பொழுது மிகுதியான மீன்களை நீங்கள் பிடிப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லா நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். பிரியமானவர்களே, பாருங்க 6வது வசனம் பாருங்க, லூக்கா 5வது அதிகாரம் 6வது வசனம். அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். பக்கத்தில் இருக்கிற போட் எல்லாம் பார்த்து கூப்பிடுறாங்க, வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு. 2 போட் நிறைஞ்சு போச்சு, அவ்வளோ மீன்கள், மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஏன்? கர்த்தருடைய வார்த்தையின்படி. ஆண்டவர் சொன்னார், நீ தள்ளி கொண்டு போய் போடுப்பா, எல்லாரும் ஒரே வேலையை செஞ்சுட்டு இருக்காங்களா, எல்லாரும் இந்த விதத்துல போனாங்களா, நீ வா, இப்படி வா, நான் உனக்கு ஐடியா கொடுக்குறேன். ஆண்டவர் ஐடியா கொடுக்குற தேவனா இருக்கிறார். இந்த வழியில நீங்க போங்க, இந்த வழியில கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்க போங்க, ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாம, எந்த ஒரு கஷ்டப்படாம ஈஸியா நீங்க லாபத்தை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதுதான் சூப்பர் நேச்சுரல் பவர். நம்ம ரொம்ப நேரம் போய் முட்டி மோதிக்கிட்டு இருக்காம ஆண்டவர் சொல்ற வழி பாருங்க, வித்தின் செகண்ட்ஸ் நீங்க முடிக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க, செங்கடலுக்கு ஆண்டவர் வேதத்தில் இப்படியே தான் செய்து வந்திருக்கிறாரு. செங்கடலுக்கு முன்னாடி போய் நின்னாங்க. ஒரு கடல் காலியாக்க முடியுமா? கடல் வறண்டு போக முடியுமா? கடல் வத்தி போக பண்ண முடியுமா? அங்க சூப்பர் நேச்சுரல் பவர், ஆண்டவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அவருடைய வல்லமை அங்க செயல்பட்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அவருடைய வல்லமை செயல்படுவதற்காக ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். என்னைக்கு நீங்க அவரை நோக்கி பார்ப்பீங்கன்னு. அவர் இல்லாத இடத்துல நம்ம சுத்தி சுத்தி பார்க்கிறோம். கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வலைகள் நிரம்பத்தக்கதாக நீங்க மீன்களை பிடிப்பீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் அவ்வளோ நல்லவர். இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் பாருங்க, யோவான் 21வது அதிகாரத்துல ஆண்டவர் சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்த சீஷர்களுக்கு எல்லாம் காட்சி கொடுத்துட்டு இருக்கிற அந்த டைம், பேதுருக்கு என்ன செய்யான்னு தெரியல, ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு தெரியாம சும்மா அப்படியே போயிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு எந்திரிச்சு மற்ற சீஷர்கள்கிட்ட எல்லாம் சொல்றான், நான் இன்னைக்கு மீன் பிடிக்க போறேன், யார் என் கூட வர்றதுன்னு. எல்லா சீஷர்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, வாங்க நம்ம எல்லாரும் மீன் பிடிக்க போலான்னு சொல்லிட்டு. யோவான் 21வது அதிகாரம் பாருங்க, அங்கேயும் இவங்க எல்லாம் நம்மளோட ஓன் முயற்சியில நம்ம போகும்போது எல்லா இடத்துலயும் நம்ம தோல்வியை பார்க்குறோம். பாருங்க, யோவான் 21வது அதிகாரம், அது முழுசா நீங்க படிச்சு பாருங்க. நான் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. பாருங்க, திடீர்னு ஆண்டவரே நாங்க என்ன செய்யறது, இத்தனை வருஷம் 3.5 வருஷம் இவங்களோட வச்சு விசுவாசத்தை எவ்வளவு கற்றுக் கொடுத்தாரு. அவங்களுக்கு அதெல்லாம் மைண்ட்லயே இல்ல. ஆண்டவர் போய் இருந்தாரு, போயிட்டாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை பத்தி மறந்துட்டு நாங்க மீன் பிடிக்க போறோம், நாங்க எங்க சொந்த தொழிலுக்கே போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பிடிக்க வந்துட்டாங்க. வந்து ராத்திரி பூரா மீன் பிடிச்சு ஒரு மீன் கூட அகப்படல. அப்போ ஆண்டவர் பார்த்தாரு, இந்த பயலுங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் இவங்களுக்கு புரியல, சரி நம்ம திரும்பியும் நேரா போவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் திரும்பவும் பேதுருக்கிட்ட வராரு. பாருங்க 4வது வசனம். விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இதுதாங்க, நம்ம ஆண்டவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியாம இருக்கிறதுனாலதான் நம்ம கையில ஒரு மீனும் அகப்படுறது இல்லை. நம்ம கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. பிரியமானவர்களே, இந்த நேரத்துல இந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாம் அறிந்திருந்தோமானால் நம்மளுடைய வலைகள் எல்லாம் மிகுதியான மீன்களை பிடிப்போம். நம்ம பிசினஸ் எல்லாம் லாபகரமானதா இருக்கும்.
மற்ற அஞ்ஞானிகள் அவ்வளோ லாபங்களை சம்பாதிக்கும் பொழுது ஜீவனுள்ள தேவனை வணங்குகிற நம்ம எவ்வளோ லாபங்களை சம்பாதிக்கணும். ஆண்டவரே நமக்குள்ள வாழ்ந்து கொண்டு நமக்குள்ள அவர் ஞானமாகவே இருக்கிறார். ஒரு செகண்ட் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவர் சொல்ற வழியில நம்ம செய்யும் பொழுது ஈஸியா நம்ம லாபங்களை சம்பாதிக்க முடியும். அவர் சம்பாதிக்கிறதற்கான ஞானத்தை கொடுக்கிற அவரே ஞானமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார் பாருங்க. அப்போ அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். ஆண்டவர் கேட்கிறாரு, எப்பா புசிக்கிறதுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்க? இல்ல ஆண்டவரே, ஒண்ணுமே இல்லை, ராத்திரி பூரா நாங்க மீன் பிடிச்சு ஒரு மீன் கூட கிடைக்கலான்னு. அப்ப ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார் பாருங்க. 6வது வசனம், அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். நீங்க வலது புறமா வலையை போடுங்க, அப்போ உங்களுக்கு அகப்படுங்கிறாரு. பார்த்தா திரள் மீன், 153 பெரிய பெரிய மீன்கள். வலையை இழுக்கவே முடியல. ஆனா அவ்வளோ மீன் இருந்தும் வலை கிளியல. ஆண்டவருடைய ப்ரொவிஷன் அப்படிதான் இருக்கும். அதை வைக்கிறதுக்கும் சேர்த்து ஆண்டவர் இடத்த உண்டாக்குகிற தேவனாயிருக்கிறார். வலையை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆக்கி, ஏன்னா வசனம் போடப்பட்டிருக்கு 11வது வசனம், இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லைன்னு போட்டிருக்குன்னா ஆண்டவர் அந்த வலையை அவ்வளோ ஸ்ட்ராங் ஆக்கியிருக்காரு. 153 பெரிய மீன்களா பாருங்க. பேதுருக்கு இதை பார்த்தோன்னா ரொம்ப வெக்கமாயிருச்சு. ஐயோ, இவர் கர்த்தர்ன்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள குதிச்சிடுறான். தன் மேல் வஸ்திரம் இல்லாம இருந்ததுனால அப்படியே கடலுக்குள்ள குதிச்சிடுறான் பாருங்க. ஆண்டவர் தம்முடைய அன்பை அந்த இடத்துல பேதுருக்கு விலக்கி காட்ட வேண்டி இருந்தது. அந்த அதிகாரம் முழுசா படிச்சீங்கன்னா நிச்சயமா அது நல்லா விளங்கும். 3 தடவை ஆண்டவர் வந்து திரும்ப திரும்ப கேட்கிறாரு, பேதுரு நீ என்ன நேசிக்கிறியா, நீ என்ன நேசிக்கிறியா, நீ என்ன நேசிக்கிறியா, நீ என்ன நேசிச்சேனா இந்த ஆடுகள் எல்லாம் நீ மேய்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மகா பெரிய பொறுப்பை இந்த பேதுரு கையில கொடுத்தாரு. ஆண்டவருக்கு தெரியும் இந்த பேதுரு துடுக்கா ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனா தமக்கென்று இயேசு கிறிஸ்துவுக்கென்று அவன் ஒரு வல்லமையுள்ள சாட்சியாக மாற போறான்றது ஆண்டவருக்கு தெரியும். தம்முடைய அன்பை பேதுருவுக்கு காட்டினாரு. நீ இந்த ஆடுகள் எல்லாம் மேய்க்கணும்பான்னு சொல்லி தம்முடைய சித்தத்தை பேதுருவுக்கு விலக்கி காட்டினார். எவ்வளவு ஒரு அன்பான ஆண்டவன் பாருங்க. பிரியமானவர்களே, இந்த அன்பான ரட்சகர் இந்த காலை வேளையில உங்க ஒவ்வொருத்தரையும் தேடி வந்து கொண்டிருக்கிறார். யார் நமக்கு இருக்கான்னு சொல்லி ஆண்டவர் உங்களை நம்பி உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க ராத்திரி பூரா காலாகாலமோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களா? உங்களுக்கு உதவி செய்யும்படியாக, தம்முடைய அன்பை உங்களுக்கு காட்டும்படியாக அவர் வந்து கொண்டிருக்கிறார் பாருங்க. இன்ன விதமான மரணத்தினால தன்னை இயேசுவை மகிமைப்படுத்த போகிறான்றது ஆண்டவருக்கு தெரியும். பேதுருவை தலைகீழா வச்சு சிலுவையில அரைஞ்சாங்களாம் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மரணம் பேதுருவுக்கு ஏற்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, இந்த நல்ல ரட்சகர், அன்பான ரட்சகர் இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக. இன்றைக்கு ஒரு நிமிஷம், நீங்க இவ்வளோ வருஷங்கள் தோத்து போயிருந்தா பரவாயில்ல, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி பாருங்க. நீங்க உங்க வலை நிரம்பும்படியாக, போட் நிரம்பும்படியாக மீன்களை பெற்றுக்கொள்வீர்கள். உங்க கைகளின் பிரயாசத்துல அவ்வளோ ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவருடைய அன்பு மகா பெரியது. பிரியமானவர்களே, அவரை துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென், ஆமென்.